வெல்கம் டு டார்க் டே ஃபேன் ஃபிக்ஷன். இன்றைக்கி நாம் ஜேகேயோட ஹாண்டட் பயோ அப்சஷன் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். என்னை மோட்டிவேட் ஆகினா தான் நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடுவேன். புரிஞ்சதா? ஓகே, இப்போ டிலே பண்ணாமல் ஸ்டோரி கொண்டு போகிறோம். லாஸ்ட் பார்ட் நம்ம எங்கே விட்டுருக்கோம்னா, ஜேகே வயன் வந்து ஹீஜனோடு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஜெலஸ் ஆகி அவன் கையில் இருக்க வயன் கிளாஸை உடைச்சிருப்பான். அதில் அவன் கையில் கட்டாகி ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கும். அதில் சைனீஸ் எப்படியாவது ஜேகே வெளியே எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பான். ஆனால் ஜேகே என்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லுவான். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே போகலாம். எங்களுக்கு ஜின்ஜும் சைனீஸும் ஜேகேயும் இருந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத வயன் பார்ப்பேன். அது என்னென்ன அங்கே நடக்குது? அந்த அண்ணாங்கெல்லாம் ஏதாவது வேணுமோ தெரியாதே, என்ன பண்ணுறாங்க? ஹே ஜோன், உனக்கு யாராவது ஜேகேன்னு தெரியுமா? நம்ம கசின்ஸ். உனக்கு ஜேகே தெரியாதா? உன்னோட கசின் உன் கூட சின்ன வயசுலேருந்து விளையாடிக்கிட்டே இருப்பானே, என் கூட அவ்வளோ பேச மாட்டானே, நம்மளாம் சேர்ந்து விளையாடுவானா? அவன் விளையாடவே வரமாட்டான், ஆனால் உன் கூட மட்டும் விளையாட வருவான். எனக்குன்னா அப்படி யாருமே ஞாபகம் இல்லையே. ஆனால் அவருக்கு என்னை ரொம்ப நாளாக தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் அவர் பார்க்குற மாதிரி பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே முறைச்சிக்கிட்டு கோல்டாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தாலே பயமாக இருக்கு. அவன் அப்படித்தான். அவன் எப்போ பார்த்தாலும் எல்லோரையும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். யாரு கூடயும் பேச மாட்டான். அவன் அப்படித்தான். அப்படி என்னாச்சும் அவன் என்னை மட்டும்தான் அப்படி பார்க்குறாருன்ட்டு. சரி. ஆமாம், எனக்கு ஒரு கால் வருது, அதை நான் பேசிட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயன் கசின்ஸ் கூட போக போகிறான். அப்போ அவனுக்கு ப்ளட் ப்ளீட் ஆகிறத பார்க்குறான். ஆனால் அதுக்குள்கால ஜியா வந்துக்கிட்டு வயன் இந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி வயனை கூப்பிடுவான். இதே ஜியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சைனீஸ் ஜேகே எப்படியாவது கூப்பிட்டு வெளியே போயிடுவான். வெளியே கூப்பிட்டு போனதோட, மச்சான் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அவள் தான் லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன தெரியாதா அவளுக்கு? அந்த ஹேஜனுக்கு தெரியும், என்ன தெரியாதா? மச்சான், நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மச்சான், அது ஒரு 5 வருஷம் கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு போய் கேட்டால் அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கணும் மச்சான். அவளுக்கு என்ன மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். அது எப்படி ஹேஜுன்னு ஞாபகம் இருக்குது, என்ன ஞாபகம் இல்லை? மச்சான் எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன். மச்சான் எனக்கு புரியுது. அவனா இன்னும் சின்ன பொண்ணு தான் மச்சான். இன்னும் 17 வயசு ஆகுது. நீ 19 வயசு ஆகுற. நீங்கள் எல்லாம் விளையாடும் போது அப்போ சின்ன பசங்க. அவளுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கணும்னு எப்படி நீ நினைக்கிற? அதான் மச்சான் சொல்கிறேன். எனக்கு அவளை பற்றி ஞாபகம் இருக்கும்போது அவளுக்கு என்னை பற்றி ஞாபகம் இருக்கணும். ஐயோ, இவன் என்ன பைத்தியமாடா ஜிஞ்சு. மச்சான் சும்மாடா. ஓகே ஜேகே, நாங்கள் அதை பற்றி பேசலாம், லேட்டாகி பேசலாம். இப்போ நாங்கள் கைக்கு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சு மெடிசின் கிட்ட தேடி எடுத்துக்கிட்டு போகிறோம். ஆனால் வயன் அங்கே வெளியே வர அந்த இடத்துலேருந்து ப்ளட் ப்ளீட் ஆகிக்கிட்டு இருந்துச்சுல, ஏதாவது பிரச்சனையோ தெரியாதுல. எங்கே போனாங்க இவங்க? என்ன ஜிஞ்சு என்ன ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வயனும் ஜிஞ்சு பின்னாடியே போய் வெளியே நிற்கும். ஜிஞ்சும் மெடிசின் கிட்ட எடுத்துகிட்டு ஜேகே கிட்டே போனேன். அப்போ வயன், இப்படி உங்கள் கை ப்ளீட் ஆகுது, என்ன ஆச்சு அப்படின்னு பின்னாடி வயன் வாய்ஸ் கேட்குது. ஜேகே அப்படியே ஸ்டேர் ஆகி நிற்கிறான். அந்த வெளியே மூன் லைட்டில் அவள் ஒயிட் ஃப்ராக்கில் அந்த மூன் லைட் முகத்தில் படுகும் போது ரொம்ப அழகாக தெரியுறான் அந்த இருட்டில். அப்படியே ஷாக்குன்ட்டு இல்லை, ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கான் அவளை. சைனீஸும் செஞ்சோம். அது எதுவும் இல்லாமல் கை ஸ்லிப்பாக கிளாஸ் உடஞ்சிருச்சு. ஐயோ, நிறைய ரத்தம் வருதே, வாங்க மெடிசின் போடலாம். இல்லைம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம், போடலாம். இல்லை போடுறான்னு சொல்கிறாரு. இல்லை ஜேகே வேணாம், ஆனால் பரவாயில்ல நான் போடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சு கிட்டேருந்து வயன் ஜேகேக்கு மெடிசின் கிட்ட எடுத்து போடுறான். வலிச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வயன் மெடிசின் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவள் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஏன்னா ஜேகே அவளை கண்ணு அசைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். வலிக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஊதி முள்ளமாக அந்த கிளாஸ் பீஸஸ் எல்லாம் அப்படி வலிக்காமல் அவள் ஊதி எடுக்கிற அவளுக்கு வலிக்கிற மாதிரி அதெல்லாம் ஜேகே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்,
அவள் ஐஸ் எப்படி ஐப்ரோஸ் எல்லாம் எப்படி சின்னதாகுது, அவள் ஊதும் போது அவளோட முடி எப்படி காற்றுக்கு பறக்குது, இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னை சைடில் பார்த்தா சைனீஸும் ஜிஞ்சும் இதெல்லாம் கடவுள் பிளான்னு சொல்லுவாங்களா மச்சான், இது கடவுள் பிளான் இல்லைடா ஜேகே பிளான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவன் வேணும்னு இப்படி பண்ணுவானா? ஒரு பசங்களுக்கு எதாவது ஒன்று வேணும்னா அது எப்படியாவது அவங்க எடுக்க பார்ப்பாங்க. நீயும் இருக்கீங்க எப்படியாவது அழகுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அசிங்கமான முகத்தை வச்சு ட்ரை பண்ணுறேன். ஏ மச்சான் என்ன இருக்காத, ஓகேடா மச்சான் அப்படின்ட்டு சொல்லிட்டு சைனீஸும் ஜிஞ்சும் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே வாணி இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். முடிஞ்சது, நெக்ஸ்ட் டைம் பார்த்து இதுங்க, ஏன்னா கிளாஸ் குத்து உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஒரு நர்வஸ்லேயே போகிறா. என்ன ஜேகே எதுவும் பேசாமல் அவளே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதான் அவளுக்கு மேல் குழுக்கான ஒரு ஷிவர் ஒன்று சென்ட் பண்ணு. அவள் பாக்ஸ் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை மூட்டு ஓகே அண்ணா பார்த்துக்கோங்க போயிட்டு வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஜேகே அப்படியே அந்த கையை பார்க்குறான், அவன் தொட்ட வேடத்தை பார்க்குறான், அவன் எப்படி அதை ஊற்றி ஊற்றி போட்டாலே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் உள்ள பாட்டி முள்ள எல்லாம் ஸ்லோவாகிக்கிட்டே இருக்குது. எல்லோரும் போகிறாங்க, வந்த கெஸ்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ வைன் டேபிளுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு சின்ன பசங்க கூட பேசி முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சீக்கிரம் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறோம், காலேஜ் போய் நல்லா ஃபன் பண்ண போகிறேன். இவங்கெல்லாம் ஒரு கதை விடுவாங்க. எனக்கு தான் தெரியும் காலேஜ்னால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், டான் மூவியில் வர மாதிரி. ஐயோ எனக்கு ஒரு கிராஷிங்க மாட்டி அவங்க கூட நான் ஊர் சுற்ற போகிறேன். ஐயோ அதை நினச்சால மேலே கொலுன்னு இருக்குதே. அந்த மியூசிக் வேறு அருமையாக பார்க்கும்போது என்னது டக் 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 டரரரரா டக் 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 டரரரரா. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் புரியவே. அப்போ நின்று வாயை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி வாயை யோசிச்சுக்கிட்டு காலை ஆட்டி டேபிளுக்கு மேலே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. வயன் நீயாமா அது, யாரோட அது அப்படின்னு சொல்லி வயன் தெரியும் பார்க்கலாம். ஆண்டி ஆமாம் நான் வயன் தான். இப்படி வளர்ந்து போயிருக்க, அப்படியா நான் உசரமாகி இருக்கேண்ணா. ஆமாம் சின்ன வயசில் குட்டியோண்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கேன். ஆண்டி நீங்கள் மட்டும்தான் ஆண்டி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா நான் இன்னும் கட்டையாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் சொன்ன சொண்டு போட்டு, ஆனால் கட்டை தான் க்யூட்டாக இருக்கும், சப்பின்னு சொல்லுவான், ஐ மீன் க்யூட்னு சொல்லுவான் ஷார்ட் ஆக்கல். அப்படியா அப்புறம் ஜேகேயை பார்த்தேன். ஆமாம் வெளியே பார்த்தேன், அவர் கையில் அடிபட்டேன். இந்த பையன் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஐயோ ஆண்டி அவன் சண்டை போடல, அவரோட கையில் இருந்த கிளாஸ் கிட்டாவே உடஞ்சிருச்சான். இப்படிலாம் கதையாக கட்டுவான். சரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பானா இருக்கும். ஆமாம் வயன் நீ என்ன பண்ணுற? படிச்சுக்கிட்டு இருக்கேன், படித்து முடிச்சு சீக்கிரம் காலேஜ் போக போகிறேன். ஆமாம் ஆண்டி நீங்கள் எப்போ போக போகிறீங்க? எங்கம்மா அத்தை நீங்கள் இப்படியும் நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிடுவீங்களா? இல்லைம்மா நான் இனிமேல் தினமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன். தினமும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா? இப்படி நான் தான் உங்கள் வீட்டுக்கு அடுத்த இருக்கேன், நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன்னு. என்னது நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்களா? என்ன ஆண்டி சொல்லுங்க, உன் அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை எனக்கு சொல்லலையே. இப்போ வாய் யோசிக்கிறேன். ஐயோ சும்மா இந்த பையன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அவன் பார்க்கும்போது ஏதோ பேய் பிடிச்ச பேய் மாதிரி இருந்தது. ஏதோ நான் என்னமோ கொலை பண்ண மாதிரி அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ இங்கே நெக்ஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடுத்த வீட்டுக்கு வந்தான்னா சும்மாதானே என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ சொந்தக்காரன் வந்தாலே அவளுக்கு தான் சொன்னான், கண்ட்ரோலில் வைக்க பார்ப்பானாக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. ஆண்டி நீ எதுவும் ஜோக்கே பண்ணலையே? இல்லைம்மா சீரியஸ் சொல்கிறேன், ஏன் உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? ஐயோ நான் ரொம்ப ஹாப்பியாகிட்டான்ட்டு. ஆமாம் என்ன வீட்டில் இருக்கீங்க? அதுவும் அந்த வீடு தான், நானும் ஜேகே எடுக்க போகிறோம். அப்போ அங்கிள் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகிறாரு, நீங்களும் போக வேண்டியது தானே? இல்லைம்மா இந்த தடவை ஜேகே இந்தியாவிலே தான் இருக்க வேணும்னு சொல்லிட்டான். அப்படியா சரி ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா? ஆமாம்மா ஷிஃப்ட் ஆகி சாமியாரை எப்போயோ அடிச்சாச்சு. இவ்வளோ விஷயம் நடக்கும்போது நான் எங்கே இருந்தேன்? கட்டாமல் யார் கூடயாவது இருந்தேன், நல்லா கதை கதைச்சிட்டு இருந்திருப்பேன். ஐயோ இனிமேல் தான் நான் அலர்ட்டாக இருக்கணும், அலர்ட்டாக ஆரம்பிப்போம். இனிமேல் அலர்ட்டாக ஏன்னா இப்போ தான் உன்னோட கேமே ஸ்டார்ட் ஆகுது, சொந்தக்காரங்க வந்தாங்க நம்ம வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்னு வாயை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிம்மா வாயன். ஆமாம்
அவங்ககிட்ட ஏதோ ஐயோ ஆண்டி நான் மறந்தே போயிட்டேன், அம்மா என்னை கூப்பிட்டான், இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓடி போயிடுறேன். இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கா, க்யூட்டாக வேறு இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யார் குடும்பம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ். ஆமாம், ஜேகே தான். ஏதோ வயன்கிட்ட தான் இன்னும் சின்ன குழத்தனமாகவே இருக்கா. எதுவுமே மாறலை, ஆனால் என்னை மட்டும் மறந்துட்டேன். ஏன்னா இல்லை அவளுக்கு எங்கள் யாரையும் இல்லை என்னை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுருக்காளே, பேசினாலே ரொம்ப நல்லா. ஓ சரிம்மா. ஆண்டி என்ன ஆண்டி பண்ணுறீங்க? எங்களை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? உங்களை எப்படிடா மறப்பேன் சைனீஸா? நீங்கள் எல்லாம் இருந்ததுனால தான் இவனோட கோவத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா இவன் அவுத்து விட்ட மாடுமா எங்கேயாவது போய் எல்லாத்து கூட சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்கு இப்படி வந்து எல்லோரும் கத்த வேண்டியதாக இருக்கும். ஆண்டி ஜேகே பற்றி தெரியும், அவன் தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட மாட்டான். சரி சரி, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் இவன் நல்ல பிள்ளை மாதிரி, இவன் அப்பாவுக்கும் சொந்தக்கார அக்களுக்கும். எனக்கு தனி தெரியும் இவனோட கோவமும் அதுவும் இதுவும் எல்லா அம்மாவுங்களுக்கு தான் தெரியும், அவங்க புள்ளெல்லாம் இப்படிப்பட்டவங்க. சரி ஆண்டி. என்னடா ஆண்டி அம்மா புராணம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சும்மா இருடா, எங்கள் அம்மாவுக்கும் விட ஜெய்கோட அம்மா எவ்வளோ பரவாயில்ல, அது ஏதோ உண்மைத்தான். சரி ஆண்டி, இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். என்னப்பா இப்போயே கிளம்ப போறியா? இல்லைம்மா எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கும். டே மச்சான், முக்கியமாக மேலே இருக்குன்னு சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கலாம். என்ன ஜேகே அதிசயமாக இருக்குது, இப்போ பார்த்தாலும் எங்கே பாட்டி வந்தாலும் வீட்டுக்கு போயிடுவேன், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன், ஆனால் இன்றைக்கி மட்டும் இருக்கிறேன்னு சொன்னேன். ஏன் இப்போ நான் இருக்கிறது ஏதாவது பிரச்சனை? எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, இங்கேயே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. சரிடா, நீங்கள் எல்லாம் இங்கே இருந்துங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா உள்ளே போயிடுவேன். அப்புறம் ஷோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் அவளுக்கு விளங்குது அவளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கான்ட்டு. யாரோட நம்மளை எப்படி பார்க்குறா அப்படின்னு யோசிச்சு அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே தான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் பார்க்குறது தெரிஞ்சும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் பார்க்குறது தெரிஞ்சும் இவன் என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே தான் இருக்குது. இவன் வேறு அடுத்த வீட்டில் வேறு வந்துட்டானாமே, ரொம்ப தொல்லையாக போதும். சீச்சி அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் நெகட்டிவாக திங்க் பண்ணாது, பாசிட்டிவாக திங்க் பண்ண. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதை எப்போ தான் பார்த்துருக்காங்க. சும்மா அவர் எப்படித்தான் ஹைஜுன்னு சொன்னார்ல, இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அது எதுவும் கதவான எனக்கு ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சு சைடுக்காக போகிறான். இருந்தாலும் ஜெய்கே பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் ஜிஞ்சும் சைனஸும் இதை பார்த்துக்கிட்டே ஜிஞ்சு, டே மச்சான் இவன் பார்க்குறது சரி, நம்ம ஏன்டா இங்கே இருக்கோம் அவனோட ஃப்ரெண்டில்? ஆமாம்ல இப்படின்னு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பொஃபே கிட்ட. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா கெஸ்ட்டும் போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் எல்லாம் ஹாலில் எதிராகவே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியும்ல, இப்பயும் ஒரு பாட்டி முடிஞ்சோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆக மட்டும் கொஞ்சம் பேர் இருந்து கடைசியாக பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி இவங்களும் கடைசியாக இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹாலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். வயன் சோஃபாவில் இருந்துக்கிட்டு அவன் அம்மா பக்கத்தில் இருக்கான். அப்போ ஜேகே அவன் முன்னாடி இருக்கிற சோஃபாவுக்கு வந்து உட்காடுறான். வயன் இதை பார்த்துட்டு, இவே இங்கே வந்து உட்காடுறா, வேறு இடமே கிடைக்கலையா, வந்து உட்காந்தா மட்டும் பரவாயில்ல, எதுக்காக எனக்கு கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு யோசிச்சு அவன் அம்மா பின்னாடி போய் ஒளியிறா. என்ன வயம் பண்ணுற? எதுவும் இல்லைம்மா, சும்மா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திருப்பியும் ஜேகேவோட அம்மாவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே அவளை பார்த்து ஒரு ஸ்மோக் பண்ணுறான். ஐயோ பார்க்குறதுக்கு சைக்கோ மாதிரியே இருக்கானே அப்படின்ட்டு வாங்கி யோசிக்கிறான். ஆனால் ஜேகே மைண்டில் இவன் என்ன பார்க்குறா, நான் அவளை பார்க்குறேன், நான் பார்க்குறத அவளுக்கு தெரிஞ்சு அவன் என்கிட்டேருந்து ஒழிகிறான். ஆனால் அவளுக்கு தெரியாது, அவன் எவ்வளோ தான் என்கிட்டேருந்து ஒழிஞ்சாலும் கடைசியில் அவள் என்கிட்ட தான் வரப்போகிறான்னு அப்படின்னு ஜேகே அவளை பார்த்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எப்படியாவது அவள் கன்சன்ட்ரேஷனை அவங்ககிட்டேருந்து திசை திருப்பணும்னு அவள் ஃபோன்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ புதுசாக வந்து கேட்டாமா பார்க்கல, நம்ம அதை உட்காந்து பார்க்கலாம். அதை உட்காந்து பார்த்தா உலகமே விளங்காது, அதே மாதிரி இவன் என்னை பார்க்குறதும் விளங்காது அப்படின்ட்டு அவள் கேட்றாமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 15 to 20 minutes போகுது. கொஞ்ச நேரத்துலேயும் வயன் அப்படியே ஃபோனை சைடில் கையிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்து அப்படியே தூங்கிட்டான். உங்கள் அம்மா பார்த்துட்டு, தூங்கிட்டாளா
இவங்க இதே வேலையாக போச்சு. எங்கேயாவது மூலையில் போய் தூங்கிடுவா. இவங்க அப்போ தான் போய் அவளை தூக்கி தூக்கி ரூமில் போய் விடணும். பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி ஜேகேயோட அம்மா சொல்கிறான். ஜேகே இங்கே வாப்பா, வயனை தூக்கி அவளோட ரூமில் போட்டு ஜோ ஜேகேட முகத்தில் ஒரு ஸ்மோக் கொண்டு ஜிஞ்சும் சைனீஸும் பார்க்குறான் ஒருத்தருக்கு. இவனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா முகம்லாம் பார்க்கறதுக்கு கெட்டு போன தைரியமாக இருக்குது. என்ன கெட்டு போன தயிர் மாதிரியா? பொண்ணுங்களுக்கு ஏன் முதல்ல ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கண்ணு தெரியாத பொண்ணுங்களுக்கு. என்னடா மச்சான் ஜெலஸில் பேசிட்டியா? இல்லை, உண்மையை சொல்கிறேன். உனக்கெல்லாம் பொறாமடா. நான் உலக அழகண்டு. ஐயோ என்னால் இது கேட்க முடியலையே அப்படின்ட்டு சைனீஸும் ஜிஞ்சு எடுத்து இங்கே பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே கிடச்சதா செக் போட்ட மாதிரி போய் வயனை முன்னே தூக்குறான். அவளை தூக்கத்துலேருந்து எழுப்பட்டானோ ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி முன்னே அவளை தூக்கிட்டு பார்க்குறான். வயனும் தூக்கத்தில் அப்படின்னு ஸ்விம்ப பண்ணிக்கிட்டு ஜேகேயோட தோலை தலையை வைக்கிறா. அவனோட நெக்லஸ் நகல் பண்ணிக்கிட்டு இது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயன் அவன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது, அவளோட தலை இவனோட செஸ்டில் வைக்கிறது, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது எதுவுமே அங்கே இருக்கிற ஆக்களுக்கு தெரியாது. ஜேகே இப்படி வயனை இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன்ட்டு எல்லோரும் ஜேகேயை வந்து வயன் வந்து அண்ணாதான் பார்க்குறான் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அப்படி யோசிச்சு ஜேகேயோட அம்மாவும் வயனை தூக்கிட்டு போக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜேகேயோட பிளானே வேறு, அவன் பார்க்குற மாதிரி வேறாண்டு அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஜிஞ்சும் சைனீஸும் தவிர. ஐயோ மச்சான், இது எங்கே போய் முடிய போகுதோ, காதல் கடல் மச்சான் அப்படின்ட்டு ஜிஞ்சும் சைனீஸும் பேசி, நீ சும்மா இருக்க மாட்டியா, போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி ஜிஞ்சு சொல்கிற சைனீஸ் கிட்ட. அப்புறம் ஜேகே முள்ள வயனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு வயனோட முடியை அப்படியே ஸ்மெல் பண்ணுறேன். அவனோட பாடி ஸ்மெல் இன்னும் மாறவே இல்லைல்ல, சின்ன வயசில் இருந்த மாதிரியே இன்னும் இருக்குது அப்படின்ட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். முள்ள அவளை தூக்கத்துலேருந்து எழுப்பாமல் அப்படியே மேலே படியில் தூக்கி எடுத்துக்கிட்டு போகிறான். அவனோட கண் அவளை முகத்தை விட்டு போகவே இல்லை. அவன் அப்படியே அவனை முள்ள தூக்கிக்கிட்டு நடந்துக்கிட்டே போனான் மேலே. ஆனால் வயனுக்கு இது எதுவுமே தெரியாமல் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. அவளோட கனவு உலகத்தில் பிரின்ஸ் சாம் வந்து தூக்கிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு வயனோட ரூமுக்கு ஜேகே போய் போடுறேன். முள்ள கட்டில் அவள் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறம் கிட்டே இருக்கிற பெட்ஷீட் எடுத்து அவளை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். வயனும் நல்லா சாஃப்டாக பில்லோவில் தலையை நல்லா அமுக்கிக்கிட்டு தூங்குறான். சின்ன பொண்ணு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உன்னை பார்க்க அப்படி தெரியலையே, ரொம்ப அழகா, நான் நினச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி தான் நீ இருக்க. உனக்கு ஒரு நாள் நான் யோசித்த மாதிரி நீ யோசித்தது இல்லையா? நான் உன்னை பார்க்குற மாதிரி நீ ஏன் என்னை பார்க்குறல்ல? ஏன்னா நான் மட்டும்லாம் அவனை லவ் பண்ணுறேன், நீ என்னை ஞாபகமே வச்சுருக்கல. பரவாயில்ல பிரின்சஸ், நான் உன்னை என்னை மறக்க முடியாத மாதிரி பார்த்துக்கொள்கிறேன். அப்புறம் உன்னை என்கிட்டே வச்சுக்கொள்கிறேன். இனிமேல் எங்கே தானே இருக்க போகிறேன், பார்க்கலாம் நீ எப்படி என்கிட்டேருந்து விளையிறான்னு அப்படின்ட்டு ஜேகே வயனை பார்த்துக்கிட்டு அவளோட முடியை கோதிக்கிட்டே இருக்கா. எவ்வளோ சாஃப்டாக இருக்கல, இது எவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணேன். பைத்தியக்கார அப்பா அவனோட பிஸ்னஸ்க்காக என்னையும் அம்மா கூப்பிட்டு அங்கே போயிட்டான். அவனால் நான் ஏன் பிரின்சஸ் அம்மா விட்டுட்டு இருக்க வேண்டியா போயிடுச்சு. அவன் மட்டும் என்னை அமெரிக்கா கூப்பிட்டு போகாமல் இருந்திருந்தாலும் என் பிரின்சஸ் என் கூடவே இருந்திருப்பான். இப்படி மறந்துருக்கவே மாட்டான் நான் யாருன்னு கேட்குற அளவுக்கு. பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் சரி படுத்துகிறேன், கவலைப்படாத பிரின்சஸ். என் ஸ்கூட்டி சீக்கிரம் நீ என் கையில் படுப்ப, நான் உன்கிட்ட இருப்பேன் இப்படின்னு ஜேகே வயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்க, பட்டர் மாதிரி சின்னதாக இருக்க என் முன்னாடி. ஆனால் என்கிட்டேருந்து உள்ளே பார்க்குறியா பிரின்சஸ்? ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்போவுமே எனக்கு தான். உன்னை யாராலையும் என்கிட்டேருந்து
தூக்கிட்டு போக முடியாது, தூக்கிட்டு போக விடையும் மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். இனிமே உன்னை பார்க்கறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு ஜேகே வயனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனோட கை வயனோட ஹேரை கூதிக்கிட்டே இருக்கு சாஃப்டாக. வயனும் இது எதுவுமே விளங்காமல் இருக்கு. தூங்கு பிரின்சஸ், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு திருப்பி வரேன் இப்படின்ட்டு 3 times அவளோட கையில் கிஸ் பண்ணிவிட்டு ஜேகே கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹாண்டட் பை யுவர் அப்சஷன் எபிசோட் 2 இன்னைக்கு தான் என் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு சூன் வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கட்டாயமாக ஸ்டோரி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் போடும். அதுக்காக நான் வீடியோ போடவே மாட்டேன், இது ப்ராமிஸ். ஜோக் யா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய், டாடா.